அந்த பிரியாணி வச்சு 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க 2 கேர்ள்ஸ். நம்ம இப்போ சாப்பிட போகிறது சாதாரண பிரியாணி கிடையாது. பெங்களூர்ல இதை சாப்பிட்றதுக்கு கியூ கட்டி நிற்பாங்க. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க சாப்பிட்ற பிரியாணியில் இவ்வளோ பீசஸ் பார்த்துருக்கீங்களா? அது இல்லாமல் பெங்களூர் தோனி பிரியாணி நம்ம சென்னையில் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைன்னா இதோ இந்த செம்மையான ஸ்பாட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1953 பார்ட்டி செஞ்ச பிரியாணி ரெசிபியை மட்டும் நம்பி RNRனு ஒரு கிளவுட் கிச்சன் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி அதில் 20 கோடி ரூபாய் ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸ்வேதா ரம்யான்ஸ்லி 2 சிஸ்டர்ஸ். இப்போ அதே RNR தோனி பிரியாணி கிளவுட் கிச்சன் நம்ம சென்னையில் ஆக்சுவலாக பெங்களூருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இங்கே சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக்கேஜிங் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. பிரியாணி இப்படி நீட்டாக மெட்டல் பாக்ஸில் வந்துடும். இதோடவே ரைத்தா ஷாயத்து கூட அப்புறம் பிரியாணி கலரில் ஒரு ஸ்பெஷல் கிரேவி ஒன்று இருக்கும். அதை இப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். பிரியாணி திறக்கும் போதே நல்லா கம்ம தொன்னே பிரியாணி ஃப்ளேவரே தனி தான் சொல்லலாம். இதில் சிக்கன் மட்டன் வெஜ்னு 3 வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. சிக்கன்லேயும் சரி மட்டன்லேயும் சரி அவ்வளோ பீசஸ் போட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்கே ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு சொன்னால் சிக்கன் கீ ரோஸ்ட்